இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, பாரு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஆதிரி வந்து ட்ரெஸ் மடிச்சு வச்சுட்ருக்காங்க. அந்த டைம்ல அரோரா வந்து குளிச்சுட்டு வராங்க. ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. லைவ்ல பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு ஐலைனர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாரு இல்லை, அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அரோரா வந்து இல்லை, துஷார் வரணும், திரும்ப கண்டிப்பாக துஷாரை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆதிரி கிட்ட நீ வரும்போது எல்லாரோட ரியாக்ஷன்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதிரி சொன்னாங்க, முதல்ல நான் என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு 2-3 பேரோட ரியாக்ஷன் பார்த்தேன். அப்புறம் அரோரா வந்து என்னை பார்த்து பயங்கரமாக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் நான் மித்த எல்லாரையும் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே அரோராவை இவங்கெல்லாம் டீஸ் பண்ணுறாங்க, துஷார் வருவான்னு பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரோராவும் ஆமாம், ஒரு 15 மினிட்ஸில் அடுத்த பர்சன் வருவாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னோடனே, அப்போது வெளியில் போய் பார்த்துக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு பார்வதியும் ஆதிரியும் சொல்கிறாங்க, இந்த வாரம் வெளியே போயிடுவேல, போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாரம் அரோரா வெளியில் போவாங்களான்னு கேட்டால், என்ன கேட்டிங்கன்னா 90% போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ அரோரா வந்து வெளியில் வந்து கமருதீன் கூடயும் ரம்யா கூடயும் சேர்ந்துட்டு அந்த இழந்த பழம் உனக்கு தான் பாட்டுக்கு 3 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஆதிரி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் லவ்வில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் தான் அப்படி ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு ஆதிரி சொல்லிடுறாங்க. அது ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுது பார்வதிக்கு. உடனே சொல்கிறாங்க, அது எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல, பட் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு சொல்லி வச்சு டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி வச்சு ஆடிட்டுருக்காங்க. அப்போது வந்து கமருதீனை வந்து பார்வதி கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து பேசிக் மேனர்ஸ். ஏன்னா அவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ இவங்க கூப்பிடுறாங்க. இதுதான் நான் வந்து சொன்னேன், அவங்க கூப்பிடுவாங்க. மார்னிங் ஒரு வீடியோவில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, இல்லை பாரு தான் வந்து கமருதீன் தான் பாருக்கிட்ட நான் ஜஸ்ட்டு ஜென்ரலி போய் பேசுகிறத சொல்லலை. இது மாதிரி அரோரா கூட டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாரு கூப்பிடுறாங்க. இப்போ கமருதீன் சொல்கிறாரு, ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். அப்போ பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்தை பாடல் சொல்லி டான்ஸ் ஆட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமித் அப்படியே போகிறாரு. உடனே வந்து கானா வினோத் பாடுறதுக்கு வராரு. அந்த டைமில் வந்துட்டு பார்வதியும் சாண்ட்ராவும் சேர்ந்து நம்ம டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைவில் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.